الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பெருமதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய உலமாக்களே, கல்விமான்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, சமூக சேவகர்களே, கனவான்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுராதபுர மாவட்டத்திலே புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று சாதனைகளை நிலைநாட்டிய மாணவ மாணவியர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்த வல்ல அல்லாஹ் தஆலாவை முதலாவது நான் புகழ்கின்றேன். இரண்டாவதாக எனது மதிப்பிற்கும் அபிமானத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய நண்பர் அன்பு ஜவஹர் சார் அவர்கள் நான் இங்கு வர வேண்டும் என்பதற்காக நான் நினைக்கின்றேன் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே என்னோடு தொடர்புகளை ஏற்படுத்தி என்னை வரவழைத்தமைக்காக அவருக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவிப்பதோடு இங்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கின்ற சிடிசி குழும நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது ஆழமான நன்றிகளை தெரிவிப்பதோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆரம்பத்திலேயே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் யார் அதிகமாக மதிக்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். ஒரு விளையாட்டு விழா, ஒரு சினிமா படம் தயாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த படத்திலே கதாநாயகர்களாக இருப்பவர்கள் மிகவும் அதிகமாக மதிக்கப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற மதிப்பையும் கண்ணியத்தையும் பற்றி நீங்கள் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் உலகத்தின் யதார்த்தமான அஸ்திவாரங்களாக அமையும் கல்விமான்களையும் கல்வியோடு சம்பந்தப்பட்டவர்களையும் மதிப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த விழாவை நினைக்கின்ற பொழுது உண்மையில் நான் உள்ளூர சந்தோஷப்படுகின்றேன். உண்மையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, ஒரு ஹதீஸிலே அவர்கள் சொன்னது போன்று, இந்த உலகத்தின் அழிவின் அடையாளங்களிலே ஒன்று உலகத்தில் இருந்து அறிஞர்கள் இறப்பதாகும், அறிவு உயர்த்தப்படுவதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அறிவு உலகத்திலிருந்து உயர்த்தப்படுவதானது உலகம் அழிவதற்கான அடையாளங்களில் ஒன்று என்று ஏன் சொன்னார்கள் என்றால், இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதே அறிவாளிகளுடைய துணை கொண்டுதான். எனவே அறிவாளிகள் எப்போது இந்த உலகத்தில் இருந்து இல்லாமல் போகிறார்களோ அப்போது இந்த உலகம் இயங்க மாட்டாது என்று இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கருத்து. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அறிவுக்கு மிக சிறந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற, அறிவுக்கு பங்களிப்பு செய்திருக்கின்ற மனிதர்களை கௌரவிக்கின்ற இப்படியான ஒரு நிகழ்வு எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தின் சிம்ம சொற்பனங்களாக வச்சிர தூண்களாக மாற இருக்கின்ற இந்த மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் அளிக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்று நான் சொன்னால் நீங்கள் அதனை மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே உண்மையில் உலகத்திலே இடம்பெறுகின்ற யதார்த்தமான ஒரு நிகழ்வாக இதனை நான் பார்க்கின்றேன். இது ஒரு அரசியல் மேடை அல்ல, இது ஒரு நடிகனை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல, இது ஒரு விளையாட்டு வீரனுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பாராட்டு விழா அல்ல, யதார்த்தத்தில் சமுதாயத்தை வழிநடாத்துகின்ற மனிதர்களை கௌரவிப்பதற்கும் உற்சாகம் அளிப்பதற்குமான ஒரு நிகழ்வாக இருப்பதை நான்
நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களை பற்றி. எனவே முதலில் எனது ஆழமான சந்தோஷத்தை, எனது புலகாங்கிதத்தை இந்த இடத்திலே வெளிப்படுத்தி இன்றைய நிகழ்வுக்கு நான் வருகின்றேன். அன்புள்ள பெற்றார்களே, தாய்மார்களே, எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு குழந்தைகளுடைய ஒழுக்க மற்றும் கல்வி வளர்ச்சியிலே பெற்றாருடைய பங்கு என்ன என்பதாகும். ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் ஒரு நல்ல பிரஜையாக, மற்றவர்களுக்கு பிரயோசனமானவனாக, தனக்கும் பிரயோசனமானவனாக மாற வேண்டுமாக இருந்தால் அவனுடைய பின்னணியில் பலர் இருக்கிறார்கள். முதலாவது அவனுடைய வீட்டு சூழல், இரண்டாவது அவனுடைய பாடசாலை சூழல், மூன்றாவது அவன் வாழக்கூடிய சமூக சூழல், நான்காவதாக இந்த மீடியாக்கள் என்று நாங்கள் பட்டியல்படுத்திக் கொண்டே போகலாம். ஆசிரியன் தனது பணியை சரியாக செய்யாத போதும் சிறந்த மாணவர் குழாம் ஒன்றை உருவாக்க முடியாது. ஒரு சமூகம், சமூக சூழல் ஆரோக்கியமான சூழலாக இல்லாத போதும், கல்விக்கு உற்சாகம் அளிக்காத போதும், அந்த சமூக சூழலில் இருந்து உருவாகின்ற பிள்ளைகளும் நாம் எதிர்பார்க்கின்ற ஒழுக்க விழுமியங்களை கொண்டவர்களாகவோ அறிவை கொண்டவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். எப்போது ஒரு சமுதாயத்தின் மீடியா எனப்படுகின்ற இந்த தொடர்பு சாதனங்கள் அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் அரங்கேற்றுகின்றனவோ, கீழ்த்தரமான மட்டரகமான உணர்வுகளுக்கு தீனி போடுகின்றனவோ, அந்த நேரத்திலும் அந்த சமுதாயத்திலே சிறந்த உற்பத்திகளான குழந்தைகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகின்றோம். ஆசிரியர்களுடைய பங்கு, சூழலினுடைய பங்கு, மீடியாக்களுடைய பங்கு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போனாலும் கூட உண்மையில் பிரதானமான பங்கு வகிப்பவர்கள் பெற்றார்கள் என்பதை நாம் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. அந்த குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் அந்த தாயினுடைய, தந்தையினுடைய கையில் அல்லாஹ் தஆலாவால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அது கோணலாக முடிகிறதோ அந்த நேரத்தில் முற்றும் கோணலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவார்கள். ஒரு அசிங்கமான கட்டாந்தரையான ஒரு பூமியில் இருந்து நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு தாவரத்தை, வித்தை எதிர்பார்க்க முடியாது, ஒரு விருட்சத்தை எதிர்பார்க்க முடியாது. சிறந்த முறையில் மிகவும் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக அந்த நிலம் இருக்க வேண்டும். அதற்கு சுவாத்தியம் உரிய முறையில் கிடைக்க வேண்டும். அதற்கு உரிய முறையில் நீர் பாய்ச்சப்பட வேண்டும். அங்கு நன்கு கவனிப்பு இருக்க வேண்டும். எனவே அந்த மரம் கால் பதித்திருக்கின்ற இடம் சிறந்ததாக இருக்கின்ற பொழுது அந்த மரம் மிகவும் ஆரோக்கியமானதாக, கனிகள் தரக்கூடியதாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே நாங்கள் பாடசாலையை பற்றி பேச முன்னர், சமூகத்தை பற்றி பேச முன்னர், ஒரு ஊடகத்தை பற்றி பேச முன்னர் முதலாவது பேச வேண்டியது எமது சமுதாயத்தில் இருக்கின்ற வீடுகளை பற்றி, பெற்றாருடைய பங்களிப்பை பற்றி முதலாவது நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த சமுதாய அமைப்பின் அஸ்திவாரமாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது வீட்டு சூழல். எனவே அதனை மறந்துவிட முடியாது. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், முதலாவது நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் என்றால் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது யஹபு லிமன் யஷாஉ இனாஃபன் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கின்றார், தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கிஃப்டாக கொடுக்கின்றான். ஹிபத்துன் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பாவிக்கின்றார். பாருங்கள், உலகத்திலே கிடைக்கின்ற எத்தனையோ சொத்துக்கள், எத்தனையோ வகையான பாக்கியங்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கு சொல்லவில்லை. குழந்தைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு பரிசு என்று சொல்கின்றார், ஒரு அன்பளிப்பு என்று சொல்லுகின்றார். இன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ வகையான மருத்துவ ஏற்பாடுகளை செய்து கொண்டு லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் செலவழித்து கடல் கடந்து சென்று மருத்துவம் செய்கின்றவர்கள் எத்தனை பேர் அந்த குழந்தை பாக்கியத்தை அதனுடைய பெருமதியை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அவ்வளவு செலவழிக்கிறார்கள். சிலர் இஸ்லாத்துக்கு புறம்பான சில மாந்திரீக நடவடிக்கைகளில் கூட ஈடுபட்டு அந்த குழந்தைகளை தங்களுடைய பாக்கியங்களாக பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களே, குழந்தை என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சிந்தித்து பாருங்கள். ஹிபத்துன் யஹபு, அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு தான் அதை பரிசாக கொடுக்கிறான் என்று சொல்கிறார். இதை நாம் எத்தனை பேர் இதனை ஒரு பரிசாக, ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டாக, ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்கின்றோம்?
அடுத்ததாக நாங்கள் குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள் குழந்தைகளை பற்றி எப்படி பிரார்த்திப்பார்களாம்? யா அல்லாஹ், எங்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் எமது சந்ததிகளை ஆக்குவாயாக. எமது மனைவியரிடத்திலும் எமது குழந்தைகளிடத்திலும் கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று பிரார்த்திப்பார்களாம். முதலாவது அல்லாஹ் தஆலா சொன்னான் ஒரு ஹிபத், ஒரு பெரிய கிஃப்ட் பிள்ளைகள் என்பவர்கள். இரண்டாவது குர்ஆனிலே சொன்னான் குர்ரத்து அயுன், கண்ணுக்கு குளிர்ச்சி. அந்த குழந்தை மழலை மொழியை பேசுகின்ற பொழுது, அந்த குழந்தை அறிவியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் சாதனைகளை நிகழ்த்துகின்ற பொழுது, அந்த குழந்தை சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்ற பொழுது, அந்த குழந்தை தாயோடும் தகப்பனோடும் உறவாடுகின்ற பொழுது, இனிய கனிய மொழிகளால் பேசுகின்ற பொழுது எங்களுடைய கண்ணுக்கு கிடைக்கின்ற குளிர்ச்சி அது சொத்துக்களால் கிடைப்பதல்ல, அது மற்றுமுண்டான சம்பத்துக்களால் கிடைப்பதல்ல. ஒரு குழந்தையின் மழலை மொழியினால், அதனுடைய சாதனையினால், அதனுடைய வெற்றி வாகையினால் கிடைக்கின்ற அந்த சந்தோஷத்தை குர்ரத்து அயுன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார். அவர்கள் நல்லடியார்கள் பிரார்த்திப்பார்கள். வ இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களுடைய துஆவிலே ஒரு பகுதி வருகிறதா, யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமாரை பார்க்கின்ற பொழுதும், எங்களுடைய குழந்தை செல்வங்களை பார்க்கின்ற பொழுதும் எங்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியை தருவாயாக என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். நல்லடியார்களுடைய பிரார்த்தனையிலே அப்படியான ஒரு வாசகம் சேர்க்கப்பட்டிருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். எனவே குழந்தைகள் ஒரு பெரிய அன்பளிப்பு மாத்திரமல்ல, அவர்கள் கண்ணுக்கு குளிர்ச்சி. கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி. அரபு நாட்டை பொறுத்தவரையிலே கண் குளிர்ச்சி என்ற சொற்பிரயோகம் எதற்கு பயன்படுத்தப்படும்? கடுமையான உஷ்ணமான வெப்பமான காலநிலை நிலவுகின்ற நாடுகள் தான் அரபு நாடுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த சூழலிலே கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான காற்று வீசுகிறது என்றால் ஒரு நாட்டுப்புறத்து அரபி மிகவும் சந்தோஷப்படுவான். எனவே கண்ணுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகள், எனக்கு ஏற்றி வாங்கி தராத பிள்ளை, எனக்கு அடி வாங்கி தராத பிள்ளை, என்னை கவனிக்கின்ற பிள்ளை, சமூகத்திலே பல சாதனைகளை நிலைநாட்டுகின்ற பிள்ளையை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் குழந்தைகளை பற்றி இஸ்லாம் சொல்கின்ற வரைவிலக்கணம். எனவே குழந்தைகள் யார்? கண் குளிர்ச்சியாக இருப்பார்கள், அவர்கள் ஒரு பெரிய அறுப்புடையாக இருப்பார்கள். தாயும் தகப்பனும் வயோதிபர்களாக மாறியதற்கு பின்னால் அவர்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை செய்து அவர்களை எல்லாம் பராமரிப்பார்கள். எவ்வாறு சிறிய வயதில் அந்த குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த சிறிய குழந்தைகளை அவர்கள் அன்பாக பராமரித்தார்களோ அதுபோன்று அவர்கள் முதியவர்களாக மாறியதற்கு பின்னால் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், துஆ செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ரப்பனா இக்ஃபிர் லனா வலிவாலிதைனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது எப்படி என்னை அவர்கள் அன்பாக இரக்கமாக வளர்த்தார்களோ அதுபோன்று இப்போது அவர்கள் வயோதிபர்களாக மாறி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக, அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, அவர்களுடைய பலவீனத்தை நீக்குவாயாக, அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்றெல்லாம் துஆ செய்யக்கூடிய பிள்ளை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு அற்கொடை, கண்ணுக்கு குளிர்ச்சி. நாம் கஷ்டப்படுகின்ற பொழுது, துன்பப்படுகின்ற பொழுது எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், எங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடியவர்கள். நாங்கள் எங்கெல்லாம் சென்று அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக மாறினாலும் எங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரக்கூடியவர்கள், தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உலகுக்கும் பயனளிக்கக்கூடியவர்கள். அவர்களால் சமுதாயம் தீமைகள் பாவங்களை ஒழிப்பதற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். எமது மடியிலே மழலையாக அந்த குழந்தை இருக்கின்ற பாலருந்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை தப்பாக நாங்கள் குறை மதிப்பீடு செய்துவிடக் கூடாது. எதிர்காலத்திலே ஒரு ஜனாதிபதியை கையிலே வைத்திருக்கின்றேன், எதிர்காலத்திலே ஒரு அதிபரை நான் கையிலே வைத்துக் கொண்டு பால் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், எதிர்காலத்திலே ஒரு பிரதேச செயலாளரை நான் எனது கையிலே வைத்து பாலூட்டி கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு ஒரு தாய்க்கு வர வேண்டும். குழந்தைகளை நாங்கள் அவர்களுடைய தரத்தை சரியாக மட்டிட வேண்டும். தாய் தகப்பனை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். நான் ஏன் இதனை சொல்ல வருகிறேன் என்றால் குழந்தைகளை பாக்கியமாக பெற்றவர்கள் அதனை அவ்வளவு தூரம் கவனிப்பதில்லை, அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. நாளைய தலைவனை எனது மடியிலே வைத்திருக்கின்றேன், இந்த சமுதாயத்தின் எதிர்காலத்திலே அடித்தளமாக அமையக்கூடிய ஒரு மனிதனை எனது கையிலே வைத்திருக்கிறேன் என்ற உணர்வோடு பாலூட்டப்பட வேண்டும், என்ற உணர்வோடு அந்த பிள்ளையை தாளாட்ட வேண்டும்.
இந்த உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்கின்றோமா? எமது குழந்தைகள் இவ்வாறு பார்க்கின்றோமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. தாய் தகப்பனை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை அமையும். அந்த வகையில் குழந்தைகள் பாக்கியசாலிகள். ஆனால் குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள். பாக்கியசாலிகளாக குழந்தைகளை மாற்றியது மாற்றுகிறோம். இன்னும் சிலரை பொறுத்தவரையில் தங்களுடைய குழந்தைகளை ஃபித்னாவாக மாற்றிக் கொள்கிறார்கள், பெரும் சோதனைகளாக மாற்றிக் கொள்கிறார்கள், ஏற்று வாங்கி தரக்கூடியவர்களாக மாற்றுகிறார்கள். எனவே இந்த குழந்தைகள் சாதாரணமானவர்களா? அவர்களுடைய இளம் பிராயத்தை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியுமா? 5இல் விளையாவிட்டால் 50இல் விளையாடு. பாடசாலைக்கு சென்றுதான் அந்த குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது அல்ல. நவீன கால விஞ்ஞான ரீதியான மருத்துவ ரீதியான ஆய்வுகளின்படி ஒரு குழந்தை கருவில் இருக்கின்ற பொழுதே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறது. நீங்கள் மகப்பேற்றின் மருத்துவர்களை அணுகி இந்த உண்மை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு பியோஜி இடத்திலே நீங்கள் சென்று கேட்டுக்கொள்ளலாம். அந்த குழந்தை ஒரு ஒழுங்கான உருவத்தை தனது கருவறைக்குள் பெறுகின்ற பொழுதே அதனுடைய கல்வியின் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சொல்வார்களே, அது பிறந்ததற்கு பின்னால் அல்ல, பிறப்பதற்கு முன்னாலே அந்த தாய் எதனை பார்க்கிறாள், எதற்காக வேண்டி சந்தோஷப்படுகிறாள், அவளுக்கு கவலை வருகிறதா, ஆத்திரம் வருகிறதா, கருவில் சுமந்து இருக்கின்ற பொழுது. அதுவே அமெரிக்க நாட்டிலே பிறந்த ஒரு குழந்தையை வைத்து ஒரு ஆய்வு செய்து பார்த்தார். அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் செல்லுகின்ற பொழுதே, அதாவது நின்று நடமாடக்கூடிய பருவத்தை அடைகின்ற பொழுது அதிகமாக நடனமாடக்கூடிய ஒரு பழக்கத்தை அது குழந்தை பெற்றது. இப்போது ஆய்வு செய்து பார்த்தார், ஏன் அதிகமாக இது டான்ஸ் ஆடுகிறது, ஏன் நடனம் ஆடுகிறது? அந்த சந்தர்ப்பத்திலே ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா? அந்த குழந்தையை கருவிலே சுமந்திருந்த சந்தர்ப்பத்தில் அந்த தாய் மிக அதிகமாக கிளப்புகளுக்கு போகக்கூடிய பாக்கியம், அதாவது பழக்கத்தை கொண்டிருந்தார். அதன் காரணமாக அவள் அதிகமாக இசை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு நடனமாடக்கூடிய பண்பை பெற்றிருந்தார். எனவே இப்போது அந்த பெண் நடனசாலைகளுக்கு செல்லாவிட்டாலும் கூட அந்த குழந்தையின் ஆளுமையிலே, அந்த குழந்தையின் நடத்தையிலே அப்படியான ஒரு தாக்கத்தை அது உண்டு பண்ணியது என்று ஆய்வாளர்கள் முடிவெடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் யோசிக்க வேண்டும். 5இல் விளையாவிட்டால் 50இல் விளையார். எனது பிள்ளையை நான் பாடசாலைக்கு அனுப்பித்தான் திருத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நாங்கள் இருந்தால் அது பிள்ளை. நிச்சயமாக ஆசிரியருக்கு ஒரு பங்கு இருக்கிறது, மீடியாவுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, சூழலுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை பொறுத்தவரையில் நான் இன்னும் ஒரு ஆய்வையும் சொல்ல விரும்புகின்றேன். நவீன காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு, சுமார் 5 வயதை ஒரு பிள்ளை அடைகின்ற பொழுதே அந்த பிள்ளையினுடைய மூளையினுடைய வளர்ச்சி நியாயமான அளவு கட்டத்தை தாண்டி விடுகிறது என்று அந்த ஆய்வு சொல்கிறது. எனவே ஒரு குழந்தை காணுகின்ற காட்சி, அது சந்திக்கின்ற மனிதர்கள், அது பார்க்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அதனுடைய ஆளுமையிலே பாரிய தாக்கத்தை விளைவிக்கிறது. உங்களுக்கு தெரியும், சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், பருவ வயதை அடையாத சிறிய குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய தாயும் தகப்பனும் தூங்கக்கூடிய அறைகளுக்குள் செல்லுகின்ற பொழுது 3 சந்தர்ப்பங்களிலே அவர்கள் அனுமதி எடுத்துக்கொண்டுதான் அந்த அறைகளுக்குள் நுழைய வேண்டும். உதாரணமாக ஒரு 2 வயது பிள்ளை 3 வயது பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு தாய் தகப்பனுடைய அந்தரங்க நடவடிக்கைகள் பற்றி அறிவில்லாவிட்டால் அந்த குழந்தை தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய அறைக்குள் நுழைவதாக இருந்தாலும், பிரத்யேக அறைக்குள் நுழைவதாக இருந்தாலும் அனுமதி கேட்டுக்கொண்டுதான் நுழைய வேண்டும். மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ர், தொழுகை சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள நேரம், வஹீன தலஊன தியாபக்கும் இன்த ஸஹீரா, லுஹருடைய நேரத்திலே பகலுடைய நேரத்திலே நீங்கள் உங்களுடைய ஆடைகளை சற்று தளர்த்தி கொண்டு ஓய்வெடுக்கின்ற நேரம், அதே நேரம் மின் பாரதி ஸலாத்தில் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த 3 நேரங்களிலும் நீங்கள் உங்களுடைய அறை